ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் சந்திரன் குரு சேர்க்கை. அதாவது சந்திரன் ரிஷபராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசியிலிருந்து இந்த வாரம் சந்திரன் பயணத்தை குருவோடு சேர்ந்து துவக்கிறாரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம். அதே சமயம் கடகராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் சந்திரன் ரிஷபராசியிலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டை பொறுத்து சந்திராஷ்டமம் அமையிறது. சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் துலாம் ராசிக்கு டிசம்பர் 15ஆம் தேதி மதியம் 3:04 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 வரைக்கும் சந்திராஷ்டமம் துலா ராசிக்கு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு 15ஆம் தேதி மத்தியானம் 3:04 17ஆம் தேதி மாலை 6:47 வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அந்த 17ஆம் தேதி சாயந்தரம் 6:47 சந்திரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் 17ஆம் தேதி மாலை 6:47 முதல் 20ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 1:59 வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்ற 20ஆம் தேதி விடியற்காலை 1:59 அடுத்த வாரம் 22ஆம் தேதி டிசம்பர் 22 மதியம் 12:55 வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் என்ன பரிகாரம் பண்ணால், என்ன பிரார்த்தனை பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு உண்டான பிரார்த்தனைகள் சிவபுராணம் படிப்பது, லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம் போன்ற மந்திரங்களை படிப்பதும் மட்டுமல்லாமல் சிவனுடைய அபிஷேகத்துக்கு அந்தந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் சிவனுடைய அபிஷேகத்துக்கு போயிட்டு ஒன்றா பால் இல்லாட்டி தயிர் இல்லாட்டி தேன் கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் இந்த வார ஆரம்பமே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கும் வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது, கடனை புதுசாக வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறது, புதுசாக கடன் வாங்கி வீடு வாங்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் இந்த ராசி அந்த இடத்த 4ஆம் இடத்துல இடத்தை கொடுத்த செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சமாக இருக்கிறனால செவ்வாயும் நீச்சபங்கம் அடைகிறார். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அறிவுத்திறமையின் காரணமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், மேஷராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களுடைய கூட படிக்கிற பசங்க உங்களை ஏதாவது மட்டம் தட்டுறதுலையோ இல்லை உங்களை அவமானப்படுத்துறதுலையோ முனைப்பு காட்டினாங்கன்னா அதை உதாசீனப்படுத்திட்டு போகிறதுக்கு பாருங்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள்
உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். ஆல்ரெடி எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது சார், நீங்கள் பாட்டுக்கு வேலை இழப்புன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு வேலை இருந்தால் தானே சார் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கிறதுனா 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது 17 முதல் 20ஆம் தேதி வரை சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய உத்தியோகம், வேலை, வியாபாரம், தொழில் போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார் 10ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல ராசிநாதனோட பார்வையிலையும் இருக்கிறதுனால சுய தொழில் துவங்குவதற்கு முயற்சி எடுங்க. ஆனால் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா விரைய சனி ரெடி ஆகிட்டு இருக்காரு. செலவுகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். அதிகமான முதலீடுகள் இருந்துன்னா அது உங்களுக்கு சறுக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி உங்கள் மேனேஜர் சார்ந்த, உங்கள் மேல் அதிகாரிகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருந்துன்னா அதிலெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது வார ஆரம்பத்தில் வளர்பிறை சந்திரன் ஒரு 2-3 நாளில் 17ஆம் தேதியிலேருந்து அவர் தேய்பிறை சந்திரனாக மாறுறதுனால உங்களுக்கு அந்த வேலை விஷயமா, தொழில் விஷயமா அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 19ஆம் தேதி ராத்திரியிலேருந்து உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் எல்லாருக்குமே ஒரே பரிகாரம் தான், எல்லாருக்குமே அந்தந்த சம்பந்தமாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு. அது சிவபெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால், விடியற் காலையில் சூரிய உதயத்திலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் சிவபெருமானை வழிபடணும். அதாவது எந்த தெய்வத்தை முதல்ல பார்க்குறோமோ அவருடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமானை தியானித்து வணங்கி வாருங்கள். உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கிற தடைகளை தகர்த்தி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் அவசரப்பட்டு எதுலேயும் பரபரப்பில் போய் முடிவெடுத்துடாதீங்க. ரிஷப ராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்திலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நீச்சஸ்தானத்தில், ஆனால் நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாகுது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கினாலும் அதை திருப்பி கட்ட முடியுமாங்கிற ஒரு கவலை இருக்குது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இல்லை மெடிக்கல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் உள்ளூரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் யோகாதிபதியான ராகு நல்ல இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கார். முழுவதும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய, தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ராசியில் குரு இருக்கார். அது வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி வக்கரமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் வியாபாரத்தில் சங்கடப்பட மாட்டீங்க. படிக்கிற குழந்தைங்க, இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்க, அதாவது ரிஷபராசியில் பிறந்த வியாபாரியாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயோடு இணைகின்ற 17 முதல் 20ஆம் தேதி காலை வரை, அதாவது 19ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு தனவரவு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்கள், இந்த 17 முதல் 19 ராத்திரிக்குள்ளார உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் வர அளவுக்கு கூட யோகம் இருக்குது. லாட்ரி டிக்கெட்டில் ஒரு பெரிய லம்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது புதையல், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த வாரத்தில் ஒரு புதிய முதலீடு உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் புதன், குரு பார்வையில் புதன் இருக்கிறது ஒரு யோகம். அதாவது புதன் தனியாக 7ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நட்பு வகையில், வாழ்க்கை துணை வகையில், மனைவி வகையிலலாம் மனஸ்தாபங்கள் இருக்கும். ஆனால் வக்ர குருவின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால அறிவை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம். இது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கலீக்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்கள், இவர்களிடமெல்லாம் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். கொஞ்சம் சமயோஜிதமாக பிளான் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டு கோபத்தில் பேசுறது, ரொம்ப அவசரப்பட்டு அதிகாரமாக பேசுகிறதெல்லாம் தவிர்த்துடுங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா, சிவ சக்தி ஸ்வரூபமாக ஐக்கிய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் பண வருமானமும் அதிகரிக்கும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன், இதில் சந்திரன் உச்சமாக வேற இருக்கார். குரு சந்திரன் கஜகேசரி யோகம். இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். என்ன மாதிரி பலம் கொடுக்கும்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகள் விரயமாகும். ஆனால் அதனால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் அடங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல எல்லாம் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சற்று பதட்டத்தை சந்திப்பார்கள். குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் தடுமாற்றமான உறவு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பங்காளி சண்டை இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பெருந்தன்மையாக இருந்தீங்கன்னாலே உங்களுடைய பங்கு தானாக வரும். நீங்கள் அதிகாரமாக சண்டை போட்டிங்க, நான் தான் பெரியவன், நான் உனக்கு அண்ணன், நான் தான் இருக்கிறதுலே பங்காளிகள்லேயே மூத்தவன், இப்படி போனீங்கன்னா மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு குறைவான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கலைத்துறை நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாலினம், நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணின் மூலமாக உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் பெண் அப்படின்னு நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆண் சப்ளையர்னால தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். பண வருமானத்தில் ஒரு நிலையான நிலை இல்லை. அதாவது ஸ்டாண்டர்ட் இன்கம் இருக்காது. இப்போது கொஞ்சம் குறைவான சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, செலவை குறைச்சிட்டிங்கன்னா நிலையான இன்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரம் முழுவதுமே தசமஸ்தானத்தில் ராகு இருக்கார். அந்த ராகு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கார். அதனால் தொழில், வேலை, உத்தியோகத்தில் எந்த நெகட்டிவ் பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள், அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. அதை நீங்கள் முகம் சுளிக்காமல் கண்டும் காணாமல் உங்கள் வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பெருசாக மனஸ்தாபம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாமல் ரசபாசமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கேட்கவே வேணாம். இல்லை நீங்கள் ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்துட்டிங்கன்னா உங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறதுல அவர்கள் ரொம்ப முனைப்பு காட்டுவார்கள். இருப்பினும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இல்லை. குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதைகள் உங்களுக்கு செயலாக கிடைக்காது. அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னு, இந்த கன்சர்ன்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது கைண்டாக கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில புதிய நண்பர்கள் அறிமுகமாகி அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதை தவிர பரிகாரம்னு சொன்னீங்கன்னா, பிரார்த்தனைன்னு சொன்னீங்கன்னா
அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. எந்த கோயிலில் அம்பாளுக்கு முக்கியத்துவம், அம்பாளுக்கு தனி சந்நிதி, அந்த இடத்துல அம்பாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, லைக் மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், கோமதி அம்மன், சங்கரன் கோயில் கோமதி அம்மன், இந்த மாதிரி அம்பாள் தனியாக இருக்கக்கூடிய சன்னதியில் அந்த இடத்துல சிவனும் இருக்கணும், ஆனால் அம்பாளுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அந்த அம்பாளை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பானவர்களே, கஷ்டங்கள் குறைகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நிறைய ஸ்பீடப் ஆகும். பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஸ்பீடப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ராசிநாதன் இந்த வாரம் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உச்சஸ்தானத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்து. அதனால் கஜகேசரி யோகம், அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். குறிப்பாக நீங்கள் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து அட்வைசராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் டூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் கம்பெனி சார்பாக அப்படின்னா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். இதுதான் கரெக்டான டைம். உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், அதே மாதிரி எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் இந்த 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சூரியனுடைய நேர் பார்வையில் இருப்பார். அதனால் தாய் தந்தையர் வழியில், அதுவும் குறிப்பாக தாயார் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று மனஸ்தாபம் வரும். அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க இடத்துல கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சில இடத்துல வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சக பணியாளர்களின் சில தவறுகளை உங்கள் பேரில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க பண்ணுற தப்பை, இல்லை சார் அவங்க பண்ணல, என்னால் தான் அவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் உங்கள் பேரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் திட்டாது, உங்களை வந்து திட்ட முடியாது. ஏன்னா பிகாஸ் யுவர் நீங்கள் வந்து ஒரு அசட் டு த கம்பெனி. உங்களை வந்து நான் திட்டிட்டு நான் அவஸ்தைப்பட முடியாதுன்ட்டு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லும், உங்களை வந்து ஹார்ஷாக பேசாது. சார் பார்த்துக்கோங்க சார், ஏன் சார் இப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதாவது இதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிஃபிகேஷன் ஒர்க் பண்ணும். அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேரில் சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதனால் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையும். ஆனால் இப்படி மாற்றி ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்கள் பேரில் மரியாதை கூடுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தவறுகளை அவர்கள் எடுத்து செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரக்கூடிய நேரம் இது. இதன் மூலமாக எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் கூட உங்களை தப்பு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிலையும் 2ஆம் இடத்துலையும் ட்ராவல் பண்ண போகிறாரு. உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகம் சுக்கிரனின் பார்வையில். அதனால் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக, நட்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். எப்போவோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பீங்க. ஊரோரம் காணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்துல கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டரில், சென்னைக்கு மிக அருகில் 75 கிலோமீட்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்து மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் கடந்த 2.5 வருஷமாக பட்ட அவஸ்தைக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் கடகராசிக்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் யோகம் மட்டும் இல்லைங்க, முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். இந்த பெருமாள் வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பெருமாள் வந்து அந்த இடத்துல வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்கணும். லைக் ராமேஸ்வரம், இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் மட்டும்தான் சிவபெருமானை, அதாவது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் வழிபட்டிருப்பார். அந்த இடத்துல போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திடும். சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருக்கார். குரு பார்வையில் இருந்த வரைக்கும் சுகக்குறைவு ஏற்படலை. ஆனால் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, எங்களுக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் சங்கடம் இல்லாத ஒரு நிம்மதியான வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. எப்பேற்பட்ட சங்கடமும் உங்களை பார்த்த உடனே சூரியனை கண்ட பனி விலகுவது போல் உங்களை கண்டவுடன் அந்த சங்கடத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க விலகி தெரிச்சு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தெரிச்சு ஓடுவாங்க. உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம்.
குறிப்பாக குழந்தைகளுடைய அறிவுத்திறமையின் காரணமாக குடும்பத்தில் உயர்வுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க, இப்போவும் சாதகமாக தான் இருப்பாங்க. ஆனால் இத்தனை நாளாக இருந்த சாதகம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய சாதகம் வேறு. இத்தனை நாளாக பேருக்கு ஒரு அன்பு பாராட்டிகிட்டு இருப்பாங்க, இப்போது உங்கள் குடும்பத்து மேலே அக்கறையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மே மாதத்துக்கு மேலே பிரச்சனை வரும்போது குரு உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்காத வகையில் செயல்படுத்துவார். உங்கள் குழந்தைகள் உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்காது. அதே சமயம் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் வரக்கூடிய நாட்களான 17 முதல் 20ஆம் தேதி வரை அந்த நாட்களில் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இந்த யூட்ரஸ் பகுதி, யூரினரி ட்ராக்கு, இல்லாட்டி இந்த ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை போன்ற விஷயங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான தீர்வுகள்லாம் ஓரளவுக்கு விமோசனத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற அந்த 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வார கடைசி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் சந்திரன் வரும்பொழுது, உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வரும்பொழுது சனி பார்வையில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேற்றுமை இருந்ததுன்னா அந்த சமயத்தில் அதை பேசிஃபை பற்றி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய, அவமானமே இல்லாத வாய்ப்பையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நிழல் விழக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த காலத்தில் நம்மளுடைய ஆர்கிடெக்சுரல் மார்வலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கிடெக்சுரல் மார்வலன்ஸ்னால் அந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த 8 உலக அதிசயங்களை காட்டிலும் உலக அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட சிவன் கோயில்களில் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே குறிப்பிட்ட காலகட்டத்தில் சூரியனோட ஒளி விழும். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் அந்த மாதிரி எந்தெந்த கோயில்களில் சூரிய ஒளி விழுமோ அந்த கோயில்களை சென்று வழிபடுவது உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய மன ஆற்றலையும் அதனால் வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் சாதுரிய புத்தியையும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வழங்கிடுவான். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஆகிய இடங்கள் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இந்த வார கடைசியில் 20ஆம் தேதி முதல் 22 விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றார். அதுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, தனலாபம், திரவிய லாபம், பெரிய மனிதர்களின் தொடர்பு, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சந்திரன் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார். தொழில் முறையில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், பயிற்சியாக இருக்கார். விரையாதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உடல் ரீதியான சில சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கார். ராசிநாதன் புதன் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும். வெற்றிகள் கிடைப்பதற்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை மட்டுமல்லாமல் புத்தி சாதுரியத்தையும் பயன்படுத்துவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அரசாங்க அதிகாரிகள், மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பார்த்தோன்னே ஒரு சல்யூட் அடிப்பாங்க. சார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சார்ன்ட்டு. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற, உங்கள் கூட படிக்கிற பசங்க, இந்த படிக்கிற பசங்களெல்லாம் கொஞ்சம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடிய அறிவை பயன்படுத்திக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் யார் கூட பழகுறீங்க யார் கூட பழகக்கூடாதுங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. இது நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நபர்களை ஸ்ட்ரைட்டாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது. முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது. உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய வெல்விஷர் அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. அறிவு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரமாக இருக்கும். புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, புதிய பட வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நீங்கள் புதுசாக வெப் சீரிஸ் எடுக்கலாம், யூடியூப்பில் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோவப்பட்டு பேசிடாதீங்க. கோவப்பட்டு பேசினீங்கன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ஏன்னா இப்போ உங்களுக்கு வியாபாரத்துக்கும் சரி தொழில் செய்கிறதுக்கும் சரி வருமானம் வரக்கூடிய நேரம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறம்பாங்க, வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் யாராவது உங்களை தேடி வருவாங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இதை வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத நபர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு முயற்சிக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது கூட உங்கள் கூடவே ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ட்டு உங்களை டைவெர்ட் பண்ணுறது. அதாவது அவர் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அது டைவெர்ட் ஆகிறீங்க. அதனால் அவங்கள சில முக்கியமான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்க அதை பற்றி தப்பாக நினச்சா கூட பின்னாடி புரிய வச்சுக்கலாம். ஆனால் அவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்கள் தான். அதாவது அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, ஆனால் சொல்லிட்டீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா they will understand. இதுக்காக தான் போனேன், நான் அவசரத்தில் போனால் அவனை கூட்டிகிட்டு போனால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால தான் நான் போயினேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சில தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க. அந்த தெரிந்து கொள்வதற்குண்டான சூட்சுமத்தை பயன்படுத்துவது நல்லது. இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம், எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா குலதெய்வம் தான் உங்களை காக்கும் தெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இதை தவிர மணலால் ஆன சிவலிங்கம், எந்த கோயிலெலாம் எந்த ஊர்லெலாம் மணலால் ஆன சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு எந்த விதமான அபிஷேகமும் இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு புணுகு கற்பூரம்னு சாத்துவாங்க. அந்த மாதிரி மணலால் ஆன சிவலிங்கத்தை, அது ராமேஸ்வரத்தில் இருக்குது, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக, இதை தவிர நிறையா மணலாலான சிவலிங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது அது மூலமூர்த்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த மூலமூர்த்தியை வணங்கி விட்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான ஸ்திரத்தன்மை மட்டுமல்லாமல் எதிரிகளால் வரக்கூடிய சங்கடங்களையும் தடுத்தாட்கொள்வதற்குண்டான அந்த மனோபலத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பான். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 3 மணி 4 நிமிஷம் வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மாறிடுவார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி வரத்துக்கு, அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப்பில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய வரவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த புதிய வரவுகள்னால் உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம், இல்லாட்டி திருமண வயசில் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்து நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரன்கிறது ஒரு நாளைக்கு தான், 16ஆம் தேதி வரைக்கும் தான். அதனால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தேய்பிறை சந்திரனாக மாறுறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சூரியனுடைய பார்வையிலேருந்து விலகிறதுனால, அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 15லேருந்து 16 வளர்பிறை சந்திரன், 16லேருந்து 17 தேய்பிறை சந்திரன், அதுக்கப்புறம் 17 to 19, 19 to 20, 20லேருந்து 22 எல்லாம் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக வேலை விஷயமாக அலைச்சலை சந்திப்பீர்கள். சரி, நான் சார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வேலை கிடையாது அப்படின்னா, உங்கள் வீட்டில் சில முக்கிய விஷயங்களுக்காக, உங்கள் வீட்டில் குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல் சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திலும் சில மாற்றங்களை செய்வதற்காக, அதாவது கொஞ்சம் அவங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு மருத்துவ தீர்வுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால
சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் பல பேர் வந்து சொந்தமாக வியாபாரம் பண்ணணும், சொந்தமாக தொழில் துவங்கணும், ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த யோசனைகளை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது சம்பந்தமான அலைச்சலை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் சோர்வை காட்டிலும் மனச்சோர்வு தான் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக சந்திரன் இந்த வார கடைசியில் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல், இது இருக்கிற கடன்லாம் அடைச்சிருவீங்க. இப்போ புதுசாக கடன் வாங்கலாமா, இல்லை புதுசாக கடன் வாங்கி புதிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படிப்பட்ட யோசனைகள்லாம் இருக்குது. அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், இளம் வயது வயதானவர்கள் எல்லாருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோடு சேர்ந்த, அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு வழிபட்ட சிவஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. குரு வழிபட்ட சிவஸ்தலங்களை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குடும்பத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள். இன்ஃபேக்ட் அன்றைக்கி ராத்திரி 9 மணி வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள், எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த போகிற இடத்துல சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கோ வாக்குவாதங்கள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு கோபத்தை வெளிக்காட்டிடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடம்ங்கிறது வந்து புதனுடைய வீடு. அந்த புதன் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்க விட்டு கொடுத்துட்டு போனால் கூட சரி ஓகேப்பா போப்பா நான் பார்த்துக்கிறேன், ஏதோ நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவங்க விட்டுட்டு போனால் கூட நீங்கள் மேலே மேலே சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வேறு இருக்கார். உங்கள் வார்த்தைகளில் வந்து எகத்தாளம் ஜாஸ்தி இருக்கும். அதிகார மமதையார்ந்த வார்த்தைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் சட்டிலாக பணிஞ்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதோ இல்லை நீங்கள் உங்களோட டோனே வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுன்னா, கரகரன்ட்டு இருந்ததுன்னா, கேட்குறவங்களுக்கு ஃபோனில் கேட்குறவங்களுக்கு என்னமோ நீங்கள் மிரட்டுற மாதிரியே இருக்கும். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க பேசுகிறதே வந்து அதிகாரமாக என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இது சில சமயம் சிரிப்பாகவும் இருக்கும். அது அவங்க கடைசியில் பார்த்தா அவங்க நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பையனாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான் இருப்பார். அது மாதிரி இப்போ வந்து இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அலுவலக ரீதியாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிற துவனி தான் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லாட்டி எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் இடத்த விற்கணும், உங்கள் வீட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளார அந்த சொத்து சேர்க்கையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் சொத்தை விற்றுட்டு என்கேஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் வருது. ஆனால் இதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள், விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாதானப்படுத்தலாம். கொஞ்சம் அவங்களுடைய மனசில் இருக்கிற ஏக்கத்தையும் கோபத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசணும். அதிகாரமாக நான் அப்பா நான் அம்மா அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பேசினீங்கன்னா தேவையில்லாமல் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஆலோசனை, இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய மனிதர்களால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இருப்பினும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்துக்குண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம், அதாவது யாரும் போகாத இடத்துக்கு,
அதாவது மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் எங்கே இருக்கோ, சிவன் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இன்ஃபேக்ட் இன்னும் போகும்போது அங்கே போகும்போதே ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கேன் வாங்கிட்டு போங்க, இல்லை 1 லிட்டர் எண்ணெய் கேன் வாங்கிட்டு போங்க. அந்த கோயிலில் நித்தியப்படியில் விளக்கேற்றுறதுக்கு உங்கள் கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய திருக்கோயிலுக்கு விளக்கேற்றி வச்சிங்கன்னா. தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், 17ங்கிறது கிட்டத்தட்ட அது செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்திலேருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஃபீஸிபிளான நாட்களாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் கடந்த 4 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்கலைன்னு. உங்கள் ஜாதக பருவம் தனிப்பட்ட ஜாதக பிரகாரம் என்ன காரணம், இது தனிப்பட்ட ஜாதகம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, உங்கள் லக்னத்துக்கு தசமஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா வேலை கிடைக்காது. லக்னத்துக்கு தசமஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 7.5 சனியில் கூட கஷ்டப்பட்டு வேலை பண்ணிடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்பொழுது அப்படிப்பட்ட சிக்கலான அமைப்பு இருந்தால் கூட இப்பொழுது சாதகமான பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. முயற்சி செஞ்சால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஃபாரின் போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பண்ணணும், இல்லை வெளியூரில் போய் வேலை பண்ணணும். சில பேருக்கு ஆசை இருக்கும், எனக்கு பாம்பேயில் போய் வேலை பண்ணணும், இல்லாட்டி எனக்கு ஃபாரின் கனடாலேயோ இல்லை யூஎஸ்லேயோ போய் வேலை பண்ணணுன்னு. இப்போ முயற்சி எடுத்தால் உங்களுக்கு கடல் கடந்த வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதை முயற்சி பண்ணுங்கள். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் குறைய துவங்கிவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருதுங்க. நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை, உங்கள் குடும்பத்தினர் எதிர்பாராத விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவே கேட்பாங்க, என்ன திடீர்னு படிக்கிற அப்படின்ட்டு. உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் ஈடுபடுவீர்கள். அண்ணன் தம்பிக்கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க டெய்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சியோடு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவீங்க. அவங்க எங்கேயாவது கொண்டு போய் ட்ராப் பண்ண சொன்னாங்கன்னா அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கூட்டிகிட்டு வருவீங்க. ஸோ உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆஃபீஸில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறது எப்படி அபூர்வமாக இருக்குமோ, அதே மாதிரி வேலை கிடைச்சவங்களுக்கு ப்ரமோஷனே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ கீப் ட்ரைங், இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட் ஃபார் யூ. அதே சமயம் இந்த வாரத்தில் 17 முதல் 20ஆம் தேதி சந்திராஷ்டமம் சொன்னேன். அன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாயோடு இணைஞ்சு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அந்த சந்திரமங்கல யோகம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குண்டான முன்னறிவிப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மனசில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அது உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இந்த மன வருத்தம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, அது சக்ஸஸ் ஆகிருக்காது, அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, நம்ம இதனால் இந்த திருமணம் தேவையா அப்படின்னு யோசிப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் மாறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சிவபெருமான் சிவசக்தி ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய, ஐக்கிய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அந்த திருச்செங்கோடில் இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரோ அந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தில்லையம்பலத்தானை வழிபாடுங்கள். தில்லையம்பலத்தான்னா சிதம்பரம் நடராஜர். எந்த கோயிலெலாம் நடராஜர் சன்னதி இருக்கோ அந்த இடத்துல போய் உக்காந்துருங்க. நீங்கள் சிவனை கூட பார்க்கவே இல்லை, இந்த நடராஜர் சன்னதியில் உக்காந்துட்டு அந்த தில்லையம்பலத்தானுடைய பாதங்களையே பார்த்துட்டுருங்கோ. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அந்த சர்வேஸ்வரன், அந்த தில்லையம்பல நடராஜன் ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை உங்களுக்கு நல்குவான். மகர ராசி அன்பிற்குரியவர்களை, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார கடைசியில் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலையிலேருந்து சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா
முதல் விஷயம், உங்களுடைய வியாபாரம், குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் பல நல்ல செய்திகளை அடுத்தவர்களுக்கு வழங்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதுவும் வளர்பிறை சந்திரன் வார ஆரம்பத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் 15, 16 ஆகிய நாட்கள் வளர்பிறை சந்திரன். அதனால் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், இவர்களுக்கு இந்த வாரத்தில் பெற்றோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுனால நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்திலையும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இத்தனை நாளாக கடந்த 7 வருஷமாக அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வாரத்தில் சரி ஏதோ பரவாயில்ல, போனால் போட்டோம், வா யாருன்னு சொல்லு, நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் சில 2 இடத்துலையும் நீங்கள் தான் உங்கள் வீட்டிலையும் சரி, உங்களுடைய அந்த காதல் செய்யக்கூடிய நபருடைய வீட்டிலையும் சரி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, அதாவது சிச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்கணும். நீங்களும் பிடிவாதமாக இருந்து அவங்களும் பிடிவாதமாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வேறு வார கடைசியில் வருது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சில சப்போர்ட் கொடுக்காமல் இருக்காங்கன்னா இந்த வாரத்தில் அவர்களுடைய சப்போர்ட் இன்னும் நல்லா இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாய் இந்த வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 21க்கு மேலே அவர் வக்கரகதியில் போகிறாரு. அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அடுத்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் கடைசியிலேருந்து அவர் வக்கரகதி அடைகிறாரு. ஜனவரி 21 அவர் பின்னோக்கி நகர்றாரு. அதனால் இந்த கடன் பிரச்சனைகள் கூட மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 20ஆம் தேதியிலேருந்து 22 சந்திராஷ்டம நாட்கள், அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் கூட பேசுகிறதா இருந்தாலும், குறிப்பாக குடும்பம் சார்ந்த நபர்களிடம் பேசும்பொழுது எச்சரிக்கையுடன் பேசுவது. வெளியாட்ட கூட பேசிடலாங்க. இந்த வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, மனைவியோட சொந்தக்காரங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறது தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதனால் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதுவும் குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதை அரசாங்க அதிகாரிகளின் எதிர்ப்பை வலுக்காமல் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அவங்க எதிர்த்தாங்கன்னா உங்களுக்கு காரிய தடை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல எந்த சிவன் கோயிலில் சுக்கிரன் வழிபட்டாரோ, சுக்கிரனுடைய வழிபாடு நடந்த இடம், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி கஞ்சனூர், தஞ்சாவூர் பக்கத்தில், இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலங்கள், அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் குரு வழிபட்ட ஸ்தலங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த சிவன் கோயிலை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எதிராளிகளால் ஏற்படுகின்ற தடைகளை விலக்கக்கூடிய ஆற்றலை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 15, 16 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை வளர்பிறை சந்திரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சந்திரன். அதனால் இந்த வார கடைசி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல், பண தடுமாற்றம், வார்த்தைகளில் தடுமாற்றம்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியல. யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க முடியல. நான் என்ன சார் பண்ணுவேன், எனக்கு பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது, அதுவே தரமாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் இங்கே கொடுக்கணுமே அப்படின்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா கொடுக்கலான்னா அந்த கடன்காரங்க கூட அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே என்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாங்க சார், ஆனால் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடியே போய் சொல்லிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் 16ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு மேலே ஏற்படுகின்றது. அதனால் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. இந்த 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் சனியின் பார்வை, உங்கள் ராசியில் இருக்கிற சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், உங்களுடைய மறைமுக எதிரிகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக
சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பு முடியலையா, உங்கள் நண்பர்கள் உங்களை தரன்னு கழுத்தை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவான். நீ வாடா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்த விஷயத்தான். ஆனால் நல்ல செய்திகள் வரக்கூடிய வகையில் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு வருத்தம் வரும். ஆனால் உங்கள் பேரில் எந்த தப்பும் கிடையாது. உங்களுடைய கிரக நிலவரம் அப்படி தான். இப்போ யாரையும் தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. ஓவர் தைரியம் இருக்கும். மனசில் தைரியத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் அந்த தைரியத்தை எங்கே சேனலைஸ் பண்ணணுன்னு இருக்கு. தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிங்கத்தோட குகைக்குள்ளே போகக்கூடாது, சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே போகக்கூடாது. அது மாதிரி சிங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் குதிக்கக்கூடாது. அது மாதிரி தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஎம் கான்வாய் இல்லை பிஎம் கான்வாய் வருதுன்னு நடுவில் போய் நிற்கக்கூடாது, போட்டு தள்ளிடுவாங்க. அதாவது என்னென்னா சேஃப்டிக்காக அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக நாட்டு தலைவரை சேஃப்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக உங்களை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைரியத்தில் முடிவெடுக்கிறதுக்கு தப்பு கிடையாது. குருட்டு தைரியத்தை எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம், நிலம் சார்ந்த வியாபாரம், நீங்கள் மற்ற பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கு பொருள் சப்ளை அரசாங்க அலுவலகங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கடன் வளர்ச்சியை தரலாம், சில சமயம் தாழ்ச்சியும் தரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு சிக்கல் வராமல், அவமானம் வராமல், தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஊருக்கு வெளியில் இருக்கணும் அந்த கோயில். அந்த யாரும் அந்த பக்கமே போகிறதுக்கே பயப்படுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கோயில்கள், சிவன் கோயில்கள் நிறையா இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு சென்று 3 கால விளக்கேற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும். அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் அதுலேருந்து விமோச்சனத்தை கொடுப்பாரு. அந்த விமோச்சனம் எப்படி வரும்னா, சர்வேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும். யாருமே போகாத ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும். மலை மீது இருக்கும் கோயிலுக்கு போகணும், காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகணும். அதாவது ஆள் அரவமற்ற ஜன நடமாட்டம் இல்லாத கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி பண்ணினீங்கன்னா சர்வேஸ்வரனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு மன நிம்மதியை தருவது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் ஏன்னா மனசில் பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கறதுக்கு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த தனிமையில் இருக்கும் சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் தரக்கூடிய வாரமாக ஆரம்பமாகுது. குடும்ப சந்தோஷம், உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுதல், உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். எதிரிகளின் தொல்லை குறைந்தாலும் சற்று நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. சந்தோஷமாக எங்கேயாவது நீங்கள் அவுட்டிங் போகிறீங்கன்ட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்து போடுறது, சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுலாம் போட்டிங்கன்னா அந்த காணாமல் போன எதிரிகள் மீண்டும் தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இளைய சகோதரர்கள், சகோதரிகள், குறிப்பாக தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளுக்கு பண்ணுங்கள். அவர்களால் உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது நல்லது. இத்தனை நாள் அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இல்லை, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்துட்டு செயல்படுறது நல்லது. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வார ஆரம்பத்திலேயே. அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் உடன் பணியாற்றுபவர்களிடம் ஏற்படுத்துவதற்கு புதன் காரணமாக இருப்பார். ஏன்னா புதன் வக்ரகதியில் இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குதர்க்க எண்ணங்களையும் உறவுகளையும் தள்ளி வைக்கிறது நல்லது. உறவுகளை தள்ளி வைக்கிற மாதிரி குதர்க்க எண்ணங்களையும் தள்ளி வைக்கணும். பணப்பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடிய நேரம் வருது. அதாவது நிறைய பணம் இருந்தது, அப்போல்லாம் சேமித்து வைக்கல, இப்போ பணம் இருக்குது, பண தேவை இருக்குது, செலவாயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. பண வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் சேமிப்பையும் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கும், மன சஞ்சலம் அதிகரிக்கும், தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால், அதாவது வேண்டாத விஷயங்களை தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 1 மாதம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 3 மாதம் என்ன பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக 1 வருஷத்துக்கு நான் இப்படி பண்ண போகிறேன்னா பிளான் வேண்டாம். சில பேர் இந்த நியூ இயர் வரப்போகிறது, நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய பேர் போடுவாங்க. வருஷம் இந்த ரெசல்யூஷன் போடுறதே ஒரு ரெசல்யூஷனாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதத்துக்கு என்ன, இந்த வாரத்துக்கு என்னங்கிறத மட்டும் பிளான் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சில தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு செட்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை. குலதெய்வம் வழிபாடு பண்ணினீங்கன்னா தான் மற்ற எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதை தவிர முக்கியமான வழிபாடாக நீங்கள் மலை மீது இருக்கும், தனிமையில் இருக்கும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களுக்கு சென்று அந்த தனிமையாக இருக்கணும். அங்கே அந்த குருக்களை தவிர வேறு யாரும் ரொம்ப போகிறதுக்கே யோசிக்கணும். இங்கெல்லாம் எவன்டா போவான். அந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களுக்கு சென்று அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம், அந்த குறிப்பாக அந்த சிவலிங்கத்துக்கு உண்டான எண்ணெய் காப்பு சாற்றுவதற்கு உண்டான திரவியங்களை வாங்கி கொடுப்பது தான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.